ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வாய்க்காலில் பிடிச்சிட்டு வந்த மீன் பார்த்திங்கன்னா உயிரோட தான் இருந்தது. பாதி மீன் பக்கம். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, மீனும் சின்னதாக இருந்ததுனால நானே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆற்று மீனாக இருந்தாலும் சரி, கடல் மீனாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் நீங்களே க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டைம் சேவ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்திங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு ஒரு தடவை 2 தடவை வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணிவிட்டு மீனை நான் பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மீன் மசாலா எல்லாமே கலந்து எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் மீன் குட்டியாக இருந்தனால எண்ணெய்க்குள்ளே போடாமல் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கிட்டோம். மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சு.